Good morning students. Welcome to 7th standard civics class. Previous class we studied schooling and education today. Today we are going to learn schooling and education today and women's movement. Students take your civics book and take page number 63. Schooling and education today இதோட கண்டினியூ பார்த்துட்டு நம்ம women's movement பற்றி பார்ப்போம். ஒரு சர்வேயில் முஸ்லீம் விமன், ஆதிவாசி அண்டு ஷெட்யூல்டு விமன் இவங்க தான் அதிகமாக படிக்க போகலை, அதே மாதிரி ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. ஸோ இதுதான் சர்வேயோட டீட்டெயில்ஸு. இதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பேட்டி பச்சோ பேட்டி படாவோ இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உமன்ஸ் சில்ட்ரனை அவங்க தான் நெக்ஸ்ட்டு லைஃப், நீங்கள் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த பேட்டி பச்சோ அண்டு பேட்டி படாவோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு விமன்ஸ் மூமெண்ட். விமன் அண்ட் கேர்ள்ஸ் நவ் ஹாவ் த ரைட் டு ஸ்டடி அண்ட் கோ டு ஸ்கூல். There are other spheres like legal reform, violence and health, where the situation of women and girls has improved. These changes have not happened automatically. Women individually and collectively have struggled to bring about these changes. This struggle is known as the women movement. Individual women and women's organizations from different parts of the country are part of the movement. Many men support the women's movement as well. The diversity, passion and efforts of those involved make it a very vibrant movement. Different strategies have been used to spread awareness, fight discrimination and seek justice. Here are some claims of this struggle. விமென்ஸ் மூமெண்ட்டில் ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளத்தையும் எப்போ தான் சொல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடந்தது தான் இந்த விமென்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு லீகல் ரிஃபார்ம் நடந்திருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஹெல்த் வேணும், இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவங்க இதை எல்லாத்தையுமே வாங்கியிருப்பாங்க. இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக விமன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது விமன் தனியாகவோ இல்லை விமன் குரூப்போடு சேர்ந்தோ சில விஷயங்களை எதிர்த்து போராடி அவங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை நிலைநாட்ட தேவையான ஒரு சிஸ்டம் தான் இந்த விமன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேம்பெயினிங். கேம்பெயின்ஸ் டு ஃபைட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் வயலன்ஸ் against women are an important part of the women's movement. Campaigns have also led to new laws being passed. A law was made in 2006 to give women who face physical and mental violence within their homes, also called domestic violence, some legal protection. Similarly, efforts made by the women's movement led the Supreme Court to formulate guidelines in 1997 to protect women against sexual harassment at the workplace and within educational institutions. இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கேம்பெயினிங் பண்ணலாம். கேம்பெயினிங்கில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது. 2006 நிறைய லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேம்பெயினிங் மூலமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த டைமில் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளதை லீகல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு விமன்ஸை சப்ஜிகேட் பண்ணுறது, விமன்ஸை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக போராடியிருப்பாங்க. அப்புறம் 1997 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் இல்லைனா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்லேயோ இருந்ததுன்னா அதை தடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1980s டவுரி டெத் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டவுரி டெத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக கேம்பெயினிங்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் அதை ஒரு பப்ளிக் இஷ்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சத்யராணி, an active member of the women's movement, sitting on the steps of the Supreme Court surrounded by legal files gathered during the course of a long
legal battle to seek justice for her daughter who was murdered for dowry. சத்யராணி அப்படின்ற ஒரு பர்சன் இவங்க வந்து பயங்கர ஆக்டிவாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவங்களோட சொந்த பொண்ணு, அதாவது இவங்களோட டாட்டர் வந்து டவுரினால் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ இவங்க அந்த விஷயத்துக்காக போராடி அவங்களுக்கு தேவையான ரைட்ஸை வந்து நிலைநாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைசிங் அவேர்னஸ். An important part of the women's movement's work is to raise public awareness on women's rights issues. Their message has been spread through street plays, songs and public meetings. நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, நிறைய ரேலிஸ்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து சாங்ஸ் மூலமாக பண்ணுறது, மீட்டிங் போட்டு சொல்கிறது, விமென்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது எம்பவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொட்டஸ்டிங். The women's movement raises its voice when violence against women take place, or for example when a law or policy act against their interest. Public rallies and demonstrations are a very powerful way of drawing attention to injustice. ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வயலன்ஸ் நடக்குது, விமன்ஸுக்கு எதிரான ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா, இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட வாய்ஸை வந்து உரக்க சொல்லி நமக்கு தேவையான ரைட்ஸை வந்து நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோயிங் சாலிடாரிட்டி. த விமென்ஸ் மூமெண்ட் இஸ் ஆல்சோ அபவுட் ஷோயிங் சாலிடாரிட்டி வித் அதர் விமன் அண்ட் காசஸ். On 8th March, International Women's Day, women all over the world come together to celebrate and renew their struggles. Above, women are holding up candles to demonstrate the solidarity between the people of India and Pakistan. Every year on 14th August, several thousand people gather at Wagah on the border of India and Pakistan and hold a கல்ச்சுரல் ப்ரோக்ராம். சாலிடாரிட்டி அப்படின்னா அதாவது இது எங்களாலே முடியும் அப்படின்னு காட்டுறது. இப்போ March 8 வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி அந்த டைமில் இருக்கட்டும், இல்லைனா August 14 வந்து இந்த வாகா பார்டர் இருக்கலாம், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர், அங்கே போயிட்டு நிறைய ரேலிஸ் கண்டக்ட் பண்ணுறது, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக விமன்ஸோட ரைட்ஸை வந்து, அதாவது விமனும் கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களாலையும் எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறது. அண்டு விமென்ஸ் டே வந்து பல ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா விமென்ஸுக்குமே அவங்களோட ரைட்ஸை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் இவ்வளோ நடந்தாலுமே இன்னும் விமனோட ஃப்ரீடம் கம்பல்சரி ஃபுல்லாக கிடச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்னுமே அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டைமில் கண்டிப்பாக ஈக்குவாலிட்டி அப்படின்றது என்ஷூர் பண்ணப்படும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் சரி பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோசரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீரியோடைப்னா என்னென்னா, சிலருக்கு சில பிக்சர் கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஓ இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பீப்புளை வந்து ஜஸ்ட்டு பார்க்கும்போதே புவர் பீப்புளாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களா, பொய் சொல்ல மாட்டாங்க, இது எல்லாமே ஸ்டீரியோடைப் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ நம்ம பீப்புளை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலையோ அது எல்லாமே டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பீப்புள்ஸை வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு வயலேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ லா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இல்லாமல் பண்ணுறது தான் வயலேஷன் அப்படின்றது. எதுவாக இருந்தாலும் லாக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்போது அது வயலேஷன் ஆகுது. அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கும்போது அது ஃபிசிக்கலாவோ இல்லை வெர்பலாவோ செக்ஷுவல் நேச்சரில் ஒரு பர்சன் வந்து சப்ஜிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது அந்த விமனோட அந்த எண்ணங்களுக்கு எதிரானதாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டெர்மினாலஜிஸ் தான்.
Okay, thank you students.